வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தில்லியில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிறப்பிக்க முயற்சி, மத்திய அரசு மீது கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. கெயில் திட்டத்திற்கு விவசாயிகளை பாதிக்காமல் மாற்று வழி, திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தல். அரசு ஊழியர்கள் மீது லஞ்ச புகார்கள், தமிழக அரசின் கருத்தை பெற வேண்டுமென புதிய அரசாணை. சோலார் மோசடி டிஜிட்டல் ஆவணங்கள் 2 நாளில் வெளியிடப் போவதாக சரிதா நாயர் தகவல். அருணாச்சல பிரதேசத்தை போன்று தில்லியிலும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிறப்பிக்க மோடி தலைமையிலான மத்திய அரசு முயன்று வருவதாக தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் இன்று இதுபற்றி செய்தியாளர்களுடன் பேசிய கெஜ்ரிவால், தில்லி மாநகராட்சியில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரணை தேவை என்று கூறினார். சம்பளத் தொகை கிடைக்காத துப்புரவு தொழிலாளர்களின் வலியை தம்மால் புரிந்து கொள்ள முடிவதாகவும், மாநகராட்சிக்கு செலுத்தி வரும் பணம் எங்கே போனது என்றும் கேள்வி எழுப்பினார். தில்லி மாநகராட்சியில் 550 கோடி ரூபாய் கடன் உள்ளதாகவும், அதற்கான தொகையை தில்லி அரசு தர தயாராக இருப்பதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் குறிப்பிட்டார். இந்த விவகாரத்தில் பாரதிய ஜனதா அரசியலை புகுத்தி வருவதாகவும், அருணாச்சல பிரதேசத்தை போன்று தில்லியிலும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிறப்பிக்க மோடி அரசு விரும்புவதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். एक ऐसा इंप्रेशन दिया जा रहा है कि भाई कॉन्स्टिट्यूशनल क्राइसिस हो गया, कूड़ा हो गया चारों तरफ, अस्पताल बंद हो गए, स्कूल बंद हो गए और अब प्रेसिडेंट्स रूल लगा दो. एक ऐसा माहौल तैयार किया जा रहा है, तो वो जो डिक्टेटरशिप वाली टेंडेंसीज हैं मोदी गवर्नमेंट की, जिस तरह से उन्होंने अरुणाचल प्रदेश में दादागिरी करके लगा दिया प्रेसिडेंट्स रूल. மாநில அரசுகளுடன் இந்திய ரயில்வே துறை இணைந்து கூட்டு நிறுவனம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்திய ரயில்வே மாநில அரசுகளுடன் இணைந்து கூட்டு நிறுவனம் அமைப்பது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. ஆலோசனைக்கு பின்னர் இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் மாநில அரசுகளோடு இணைந்து ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிகிறது. கெயில் திட்டத்திற்கு குழாய்களை பதிக்கும் போது விவசாயிகளை பாதிக்காதவாறு மாற்று வழி காண வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இதுபற்றி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கெயில் குழாய்களை பதிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பதால் தமிழக விவசாயிகள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருப்பதாக தெரிவித்துள்ளார். அந்த தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்வது அல்லது அனைத்து தரப்பினரும் கலந்து பேசி சுமூக தீர்வு தமிழக அரசு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள கருணாநிதி, விவசாயிகளை பாதிக்காதவாறு கெயில் திட்டத்திற்கு மாற்று வழி காண வேண்டும் என்றும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்கள் மீதான புகாருக்கு அரசின் ஒப்புதல் பெற வேண்டுமென தமிழக அரசு புதிய அரசாணையை வெளியிட்டுள்ளது. IAS, IPS அலுவலர்கள் மீதான புகாரில் அரசின் முன் அனுமதியை பெற வேண்டும் என்பதை ரத்து செய்ய கோரி புகழேந்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக புதிய அரசாணை பிறப்பிக்க உத்தரவிட்டிருந்தது. மத்திய அரசின் துணைச் செயலர் நிலை மற்றும் அதற்கு மேல்நிலையில் பதவி வகிப்போர் மீதான லஞ்ச புகார்களின் போது அரசின் கருத்தறிந்த பின்னரே நடவடிக்கை தொடர வேண்டுமென விதிமுறை உள்ளதாக கூறிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தமிழகத்திலும் அதேபோன்ற விதிமுறை வகுக்கப்பட வேண்டுமென உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில் தமிழகத்தில் லஞ்ச ஊழல் புகாருக்கு உள்ளாகும் IAS, IPS அலுவலர் முதல் கடைநிலை அரசு ஊழியர்கள் வரை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் முன் அரசின் கருத்தை பெற வேண்டும் என புதிய அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு நேற்று அரசாணை வெளியிட்டுள்ள நிலையில் நாளை அது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி முன்பு விசாரணைக்கு வர உள்ளது குறிப்பிடத்தக்கது. மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் அண்ணாவின் நினைவு நாளான இன்று அவருடைய உருவப்படத்திற்கு முதல்வர் ஜெயலலிதா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முதல்வரின் போயஸ் இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணாவின் படத்திற்கு தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலருமான ஜெயலலிதா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதிமுகவினர் சார்பில் சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன், நாடாளுமன்ற குழு தலைவர் தம்பிதுரை, தமிழக அமைச்சர்கள் O. பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், ராஜேந்திர பாலாஜி, முக்கூர் சுப்பிரமணியன், ப. வளர்மதி, சென்னை மேயர் சைதை துரைசாமி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செய்தனர்.
முன்னாள் தமிழக முதல்வர் அண்ணாவின் 47வது நினைவு நாளை ஒட்டி திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் அக்கட்சியினர் இன்று அமைதி பேரணி நடத்தினர். முன்னாள் முதல்வர் அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி திமுக சார்பில் சென்னையில் நடைபெற்ற அமைதி பேரணியில் திமுக தலைவர் கருணாநிதி தலைமை வகித்தார். பேரணியில் கட்சியின் பொருளாளர் மு.க.ஸ்டாலின், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, முன்னாள் மத்திய அமைச்சர் டி.ஆர். பாலு உள்ளிட்ட திமுகவினர் திரளானோர் கலந்து கொண்டனர். சென்னை சேப்பாக்கத்தில் இருந்து தொடங்கிய பேரணி அண்ணா நினைவிடத்தில் நிறைவு பெற்றது. நினைவிடத்தில் திமுக தலைவர் கருணாநிதி உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். கேரளத்தில் நிகழ்ந்த சூரிய மின்தகடு மோசடி தொடர்பான டிஜிட்டல் ஆவணங்கள் 2 நாட்களுக்குள் வெளியிடப்படும் என இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சரிதா நாயர் அறிவித்துள்ளார். சூரிய மின்தகடு அமைத்து தருவதாக கூறி பல கோடி மோசடி செய்ததாக சரிதா நாயர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டார். கேரள முதல்வர் உம்மன்சாண்டி மற்றும் மின்துறை அமைச்சர் ஆரியடன் முகமது ஆகியோரின் உதவியாளருக்கு 1,90,00,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக நீதிபதி முன்னிலையில் சரிதா நாயர் சில நாட்களுக்கு முன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் காற்றாலை மோசடி தொடர்பான வழக்கில் கோயம்புத்தூரில் 6வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சரிதா நாயர் இன்று ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி ராஜவேல் விசாரணையை வருகிற 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சரிதா நாயர் சூரிய மின்தகடு, சோலார் பேனல் தொடர்பான ஆதாரங்களை 2 நாளில் வெளியிடப் போவதாக குறிப்பிட்டார். சாதகமான எவிடன்சஸ் ஆனால் கிரிமினல் கேசஸ் நிறைய என் மேலே பெண்டிங் இருக்காங்க இதே மேட்டரில். ஸோ அது எப்படி கமிஷன் முன்னாடி சப்மிட் பண்ணணும், அதுக்கு எனக்கு என்ன ப்ரொடெக்ஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இது பண்ணிடுவாங்க. ஆனால் கூடிய வேகத்திலே அது சப்மிட் பண்ணிடுவாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தால் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து முறையாக தண்ணீர் திறந்துவிடப்படாது குறித்து நீதி விசாரணை நடத்த உத்தரவிடப்படும் என்று திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர் இடையே நடைபெற்ற நமக்கு நாமே சந்திப்பின் போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியின் போது தொழில்துறையினருக்கு எந்த உதவியும் செய்யப்படவில்லை என்று தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்தால் சென்னையில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்திற்கு காரணமான செம்பரம்பாக்கம் ஏரி தண்ணீர் திறப்பு குறித்த விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்ததற்கு இப்போ நீதி விசாரணை வைக்கலனாலும் திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு அதற்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடித்து அதற்குரிய நடவடிக்கை நிச்சயமாக திமுக எடுக்கும் அப்படிங்கிற உறுதியை நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். தலைவர் கலைஞர் அவர்களும் அதை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். முன்னதாக இன்று காலை அம்பத்தூரில் நமக்கு நாமே 4ஆம் கட்ட பயணத்தின் போது திருக்கோவில் அடிமனை குடியிருப்போர் நலச்சங்கத்தினரை சந்தித்து குறைகளை கேட்ட ஸ்டாலின் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் வரும் மே மாதம் 13ஆம் தேதி தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மே 13ஆம் தேதி ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். விண்ணப்பித்த 3 நாட்களில் பாஸ்போர்ட் வழங்கும் திட்டம் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் கே. பாலமுருகன், பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்த 3 நாட்களில் பாஸ்போர்ட் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பாஸ்போர்ட் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவண நகல்களோடு ஆதார் எண், பான் கார்டு எண் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து தாக்கல் செய்தால் விண்ணப்பித்த 3 நாளில் பாஸ்போர்ட் வழங்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். காவல்துறையினரின் விசாரணை ஏதுமில்லாமல் விண்ணப்பதாரின் சுய சான்றை பெற்றுக்கொண்டு அத்திட்டத்தின்படி பாஸ்போர்ட் வழங்கப்படும் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். நீங்கள் நார்மல் அப்ளை பண்ணாலே வித் 1500 ஃபீஸ் 3 டாக்குமெண்ட் கொடுத்தாங்கன்னா சிட்டிசன்ஸ், ஆதார் கார்டு, ஓட்டர் கார்டு அண்ட் பேன் கார்டு, இந்த 3 டாக்குமெண்ட்டோட ஒரு அனக்ஷர் ஐ போலீஸ் வெரிஃபிகேஷனில் நம்ம என்னென்னலாம் கேட்குறோமோ அது அவரே அது மாதிரி எந்த கிரிமினல் ரெக்கார்டும் இல்லை, தவறாக இல்லைன்ற ஒரு பத்திரம் அவர் கொடுத்தாருன்னா 3 நாளில் அவருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்படும். ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ் வெரிஃபிகேஷன் போகும். அவர் மேலே ஏதாவது தவறு இருந்ததுன்னா பாஸ்போர்ட் அதுக்கப்புறமா நம்ம இம்போர்ட் பண்ணலாம். சட்டப்பேரவை தேர்தலில் சாதனை படைப்போம், மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ உறுதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
1967 நடைபெற்ற இடைத்தேர்தலில் அண்ணா கண்ட அரசியல் திருப்பு சாதனையை இந்த சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நல கூட்டணி நிலைநாட்டும் என்று கூட்டணி ஒருங்கிணைப்பாளரும் மதிமுக பொதுச் செயலருமான வைகோ தெரிவித்துள்ளார். அண்ணாவின் 47வது நினைவு நாளான இன்று மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் வைகோ மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, தமிழகத்தை ஆண்ட கட்சியும் ஆளும் கட்சியும் அண்ணாவின் புகழை சிறுமைப்படுத்திவிட்டதாகவும், வாரிசு அரசியல் முறைகேடு என அண்ணாவிற்கு துரோகம் இழைத்துவிட்டதாகவும் கூறினார். ஜனநாயகத்தின் ஒளிவிளக்காக விளங்கியவர் அண்ணா என்றும் வைகோ புகழாரம் சூட்டினார். வர இருக்கிற தமிழக சட்டமன்ற பொது தேர்தலில் 67 அறிஞர் அண்ணா அவர்கள் படைத்த அரசியல் திருப்ப சாதனையை மீண்டும் நிலைநாட்ட இந்த அண்ணா உறங்குகின்ற இந்த கல்லறைக்கு அருகிலே நாங்கள் சபதம் பூண்டிருக்கிறோம். தமிழக அரசின் மெத்தன போக்கால் தான் கெயில் எரிவாயு குழாய் அமைக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை பழங்கானத்தம் பகுதியில் பாமக மகளிர் அணி சார்பில் மதுவிலக்கு கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மதுவுக்கு எதிராக பெண்கள் முழக்கமிட்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், சட்டப்பேரவை தேர்தலுக்காக பாமக தலைமையிலான கூட்டணிக்கு அதிமுக, திமுக அல்லாத கட்சிகள் வரலாம் என்று அழைப்பு விடுத்தார். கேரளா உள்ள போயிட்டு மைசூர் வழியாக போகிறதுக்கு ஒரு திட்டம் இருக்குது, ஆல்டர்னேட் ரூட் இருக்குது. இல்லை தமிழ்நாட்டில் ஹைவேஸ் ஓரமாக கொண்டு வரலாம். அது கிட்டத்தட்ட ஒரு 1500 விவசாயிகள் பாதிப்பு 5000 ஏக்கருக்கு எடுத்துட்டு இருக்காங்க. இதில் இது மட்டும் இல்லை, இதனால சுற்றுச்சூழல் பிரச்சனை ஆந்திராவில் வெடிச்சு பாருங்க, அது மாதிரி வெடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. மாநில அரசு மெத்தனமாக இருந்த காரணத்தால் தான் நாங்கள் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே தமது கட்சி தொடர்வதாக புதிய நீதி கட்சியின் நிறுவனரும் தலைவருமான ஏசி சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற புதிய நீதி கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் பேரவை தேர்தல் தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரத்தை கட்சியின் நிறுவனர் தலைவர் ஏசி சண்முகத்திற்கு அளிப்பது உட்பட 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய ஏசி சண்முகம், தமிழகத்தில் அரசியல் சூழலுக்கு ஏற்ப கூட்டணி அமைப்பது பற்றி தமது கட்சி முடிவு செய்யும் என்று கூறினார். இதுவரை நாங்கள் பாரதிய ஜனதா தலைமையில் இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு பிறகு அரசியல் மாற்றங்கள், ஏதாவது மாற்றங்கள் வரும்போது அதை பற்றி தீர்மானிக்கின்ற முடிவு அது அரசியலுடைய தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளோடு கலந்து பேச வேண்டும். காஞ்சிபுரம் அருகே வேடல் பகுதியில் வருகிற 20ஆம் தேதி நடைபெறவுள்ள தேமுதிக மாநில மாநாட்டு வளாகம் அமைப்பதற்காக இன்று பூமி பூஜை நடைபெற்றது. தமிழகத்தில் ஒரு சில மாதங்களில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு கட்சிகள் மாநாடு நடத்த உள்ளனர். தேமுதிகவின் மாநில மாநாடு காஞ்சிபுரத்தில் நடைபெறவுள்ளது. இதற்காக கட்சியின் தலைமை நிலைய செயலர் பார்த்தசாரதி மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் தலைமையில் பந்தக்கால் நடப்பட்டு பூமி பூஜை நடைபெற்றது. இந்த மாநாடு என்பது தமிழகத்திலே ஒரு திருப்புமுனை அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாநாடாக கண்டிப்பாக அமையும். இந்த மாநாட்டிலே தமிழகம் முழுவதும், அது மட்டுமில்லாமல் எங்களுடைய அமைப்பான மகாராஷ்டிரா, பெங்களூர், ஆந்திரா, டெல்லி போன்ற மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் இங்கே பேச வேண்டும். கரூர் அடுத்த புகழூர் TNPL நிறுவனத்தில் நிலக்கரி அரைக்கும் பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒப்பந்த தொழிலாளி ஒருவர் கருகி உயிரிழந்தார். 2 படுகாயமுற்றனர். கரூர் அடுத்த புகழூர் TNPL நிறுவனத்தில் நிலக்கரி அரைக்கும் பிரிவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. நிலக்கரியில் தீ மளமளவென பரவியதில் ஒப்பந்த தொழிலாளி சௌந்தர் என்பவர் தீயில் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதில் படுகாயமுற்ற சுப்பிரமணி, தேவராஜ் ஆகிய இருவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்த வேலாயுதம்பாளையம், கரூர் தீயணைப்பு நிலையங்களில் இருந்து வந்த வீரர்கள் 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். நெருப்பு அணைச்சிட்டு என்னை எங்கள் அண்ணன் கீழே போய் தண்ணி திறந்து சொன்னார். அவர் எங்கள் அண்ணன் மட்டும், எங்கள் அண்ணன் 3 பேர் மேலே இருந்தாங்க. 3 பேர் மேலே இருக்கும்போது நெருப்பு அணைச்சிட்டு தண்ணி அப்படியே ஃபயர் ஆயிடுச்சு. அங்கே மேலே ஃபயர் ஆகி 2 பேர் கீழே ஓடிட்டாங்க. எங்கள் அண்ணன் மட்டும் மேலே மாட்டிடுச்சு. எங்கள் அண்ணன் மேலே மாட்டி நெருப்பு ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. புற்றுநோயை தடுக்க இந்தியாவில் புகையிலை பொருட்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தலைவரும் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளவருமான மருத்துவர் வி. சாந்தா வலியுறுத்தியுள்ளார். சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இந்தியாவில் ஆண்டுதோறும் புற்றுநோய் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். கடந்த ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் மட்டும் 1,30,000க்கும் மேற்பட்டோர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், சென்னையில் அதிக அளவில் நோயாளிகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். முக்கியமாக கேன்சர் கண்ட்ரோலில் நீங்கள் பண்ண வேண்டியது டுபாக்கோவை கம்ப்ளீட்டு அறவே ஒழிக்க வேணும்.
டுபாக்கோவை அறவே ஒழிக்கட்டாக்க கேன்சர் கண்ட்ரோல் 10% தான் பண்ண முடியும், மீதி பண்ண முடியாது. நம்ம பொலிட்டிக்கலி இட் வில் பி டிஃபிகல்ட். எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும். மீதி நாட்டிலெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஏன் பண்ண முடியாது? கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் உள்ள கிணற்றில் அந்த கல்லூரி மாணவி ஒருவர் சந்தேகத்திற்கிடமான சூழலில் இறந்து கிடந்தார். மேட்டுப்பாளையம் உதகை சாலையில் உள்ள இந்த தனியார் அறிவியல் கலை கல்லூரியின் மாணவியான திவ்யா நேற்றிரவு முதல் காணவில்லை என அனைவரும் தேடியுள்ளனர். இதனிடையே கல்லூரி விடுதி அருகே உள்ள கிணற்றருகே அவரது காலணிகள் கிடந்ததை கண்ட உறவினர்களின் புகாரை அடுத்து மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். கிணற்றுக்குள்ளிருந்து மாணவி திவ்யாவின் உடல் மீட்கப்பட்டதை தொடர்ந்து திவ்யாவின் மரணம் பற்றி விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பெற்றோரும் உறவினர்களும் வலியுறுத்தியுள்ளனர். காலேஜில் இருந்து இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க, துணி எடுத்துட்டு போய் குளிக்க போச்சாக்கா, பிள்ளைய காணாமான்னு. நாங்கள் அங்கே இருந்து கோட்டையிலேருந்து வந்தாப்பா, அப்புறம் உன் பிள்ளை சூசைட் பண்ணிக்கிச்சு. நாங்கள் அதுக்கு பின்னால் நாங்கள் இப்படி கத்திட்டு தாயா கிடக்கிறோம். திருப்பூரில் கெயில் நிறுவனத்தின் குழாய் பதிக்கும் அனுமதிக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பொலிகாளிப்பாளையத்தில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை சீரழிக்கும் வகையில் செயல்படுத்தப்படும் கெயில் திட்ட அனுமதிக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற அனுமதிப்படி விளைநிலங்கள் வழியே குழாய் பதிக்க எதிர்ப்பு தெரிவித்துள்ள விவசாயிகள் தேசிய நெடுஞ்சாலைகளின் வழியே குழாய் பதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கேஸ் லைன் தான் வருது. கேஸ் லைன் வந்தால் நாங்கள் எந்த தொழிலுமே பண்ண முடியாது. தொழில் விவசாயம் பண்ணலீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்களும் சாப்பிடணும்னா நீங்களும் சாப்பிட முடியாது. கண்டிப்பாக இந்த கேஸ் லைன் வராமல் நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்காக நல்ல முடிவு இந்த உச்சநீதிமன்றம் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த வழியில் நீங்கள் போடக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் போடக்கூடாது. இது நீங்கள் தடவை பண்ணியாக தான் ஆகணும். விவசாய பூமிக்குள்ள போறதுக்கு நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். எங்களுக்கு வேறு தொழில் இல்லை, படிப்பு இல்லை, எந்த அறிவும் இல்லை, எதுவுமே கிடையாது. எங்களுக்கு என்ன வழி? அதுக்கு வழி பண்ணுங்க அரசாங்கம். நேற்றைய உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு விவசாயிகளுக்கு மிகுந்த வேதனையை தருவதாக, மிகுந்த துன்பத்தை தருவதாக, கஷ்டத்தை தருவதாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த உச்ச நீதிமன்றங்கள் எல்லாம் இப்பொழுது தமிழக மக்களையே ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறார்களோ என்கிற உணர்வு இன்றைக்கு தமிழர்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. நாட்றாம்பள்ளி அருகே விவசாய நிலத்தில் அரசு அனுமதியில்லாமல் வைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி 2 யானைகள் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி அருகே உள்ள செட்டேரி பகுதியில் அப்துல்லா என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் பெருமாள் என்பவர் கொள்ளு, மா, தென்னை பயிர்களை பயிரிட்டு வந்தார். அப்பகுதி விளைநிலங்களில் காட்டுப்பன்றி மற்றும் யானைகள் புகுந்து சீரழித்து வருவதால் விவசாயிகள் மின்வேலிகளை அமைத்துள்ளனர். அப்பகுதியில் வந்த 3 காட்டு யானைகள் மீது மின்சாரம் தாக்கியதில் பெண் யானை ஒன்றும் குட்டி யானை ஒன்றும் உயிரிழந்தன. மற்றொரு ஆண் யானை அப்பகுதியில் இருந்து தப்பி ஓடிவிட்டது. அரசு அனுமதி இல்லாமல் மின்வேலி அமைத்த பெருமாளை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மாணவர்களில் சிலர் மயக்கமடைந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை அரசு மாமன்னர் கலைக்கல்லூரியில் வெளியூரில் வரும் மாணவர்கள் தங்கி படிப்பதற்காக 2 விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. அவற்றில் ஒரு விடுதியில் தரமான உணவு மற்றும் அடிப்படை வசதி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர்கள் நேற்றிரவு முதல் உண்ணாவிரதம் மற்றும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களில் 5 பேர் இன்று மயங்கி விழுந்ததால் புதுக்கோட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். 1.5 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். வர அதிகாரிகள்கிட்ட போய் நாங்களும் நேரடியாகவும் சொல்லிட்டோம், இல்லை விண்ணப்பத்தின் மூலமாகவும் சொல்லிட்டோம். யாரும் எந்த அதிகாரியும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்ததில்லை. எல்லாத்தையும் கண்டித்து நாங்கள் இது மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து தொடர் போராட்டம் நடத்தினால மறுபடியும் 2 பேர் மயக்கம் போட்டு வந்துட்டாங்க. மயக்கம் போகிறனால அந்த போராட்டத்தை விட போகிறதில்ல. கடலூரில் வெள்ளம் காரணமாக வேலைவாய்ப்பு பாதிக்கப்பட்ட கட்டுமான தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி நடைபெற்ற போராட்டத்தின் போது காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வெள்ளம் காரணமாக 1 மாத காலத்திற்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் பாதிக்கப்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் கடலூரில் உள்ள தொழிலாளர் நல வாரிய அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை காவல்துறையினர் கைது செய்தபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நலவாரியத்தில் பதிவு செய்த கட்டுமான தொழிலாளிகள் வெள்ள நிவாரணம் 10,000 ரூபாய் கோரி மனு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த மனு மீது எந்த நடவடிக்கையும் இதுவரை தமிழக அரசு எடுக்கவில்லை, நலவாரியமும் எடுக்கவில்லை. ஆகவே அதனை கண்டித்து வெள்ள நிவாரணமாக, வேலையில்லா கால நிவாரணமாக கட்டுமான தொழிலாளிகள் 10,000 ரூபாய் பெறும் வரை காத்திருப்பு போராட்டம் சிஐடி சங்கம் முடிவு செய்து அந்த போராட்டம் நடத்த நாங்கள் முன்வந்திருக்கின்றோம். சென்னையில் நடைபெற்ற செவிலியர்களுக்கான பணியிட மாறுதலுக்கான கலந்தாய்வில் காலி பணியிடங்கள் குறித்த தகவல் மறைக்கப்பட்டதாக கூறி
அண்ணா சாலை பகுதியில் நடைபெற்ற சாலை மறியலின் போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்களுக்கான பணியிட மாறுதலுக்கான கலந்தாய்வு சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள ஊரக மருத்துவ பணிகள் இயக்குநரகத்தில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்தாய்வில் பங்கேற்பதற்காக வந்திருந்தனர். தென் மாவட்டங்களில் உள்ள காலியிடங்கள் குறித்த தகவல் மறைக்கப்பட்டு முறைகேடு நடைபெற்றதாக குற்றம் சாட்டிய அவர்கள் அண்ணா சாலை பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மொத்தமே 150 வேகன்சிக்குள்ளே தான் சார் இருக்குது. மொத்தமே 4-5 டிஸ்ட்ரிக் தான் இருக்குது. 4-5 டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா சவுத்தில் இருக்கக்கூடிய அத்தனை டிஸ்ட்ரிக்குமே எதுவுமே காட்டவே இல்லை. கோயம்புத்தூரில் ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் காட்டியிருக்காங்க. அந்த ஒரு சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு சீட்டு. எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா இடத்துலையுமே வேகன்சி இருக்குங்கிறதே தெரியும். அந்த தெரிஞ்சதுனால தான் அந்தந்த ஹாஸ்பிட்டலேருந்து இங்கே வந்திருக்காங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் வேகன்சி இருக்குது அதுன்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா அந்த வேகன்சியை காட்டுறதே கிடையாது. அரௌண்ட் 1000 இருக்கும் சார். நான் பண்டூட்லேருந்து வரேன். பண்டூட்டில் எப்பயுமே அந்த வேகன்சி காமிச்சதே கிடையாது. சீமானு இந்த தாலுக்கு இதெல்லாம் காட்டுறதே இல்லை சார். பிஹெச் வேணால் காமிப்பாங்க. இதனையடுத்து ஊரக மருத்துவ பணிகள் துறையின் இயக்குநர் தலைமையில் அலுவலர்கள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் கலந்தாய்வு தொடர்ந்து நடைபெற்றது. மரக்காணம் கலவரத்தில் ஒருவர் கொல்லப்பட்ட வழக்கில் 6 குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதித்து திண்டிவனம் குற்றவியல் கூடுதல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பாமக மாநாட்டில் பங்கேற்க வந்த வாகனங்களை விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் சிலர் வழிமறித்து தாக்கினர். இதில் அரியலூர் மாவட்டம் வெண்மான்கொண்டனைச் சேர்ந்த செல்வராஜ் சம்பவ இடத்திலேயே பலியானார். சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்ட இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதில் மரக்காணம் கழிக்குப்பத்தைச் சேர்ந்த 6 பேர் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆயுள் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி செல்வ முத்துக்குமாரி தீர்ப்பளித்தார். கடலூர் அருகே அரசு கல்லூரியில் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் தேவனாம்பட்டினத்தில் உள்ள அரசு பெரியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3000க்கும் அதிகமானோர் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் கல்லூரியில் கழிப்பறை மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர கோரியும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்து இந்த கல்லூரிக்கு பேராசிரியர்களை இடமாற்றம் செய்வதை ரத்து செய்ய கோரியும் இன்று ஒருநாள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணத்தில் நடைபெறவிருக்கும் மகாமக பெருவிழாவை ஒட்டி பாதுகாப்பு வசதிகளை தீவிரப்படுத்தும் வகையில் 36 தற்காலிக காவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. கும்பகோணத்தில் வரும் 22ஆம் தேதி மகாமக பெருவிழா நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் இருந்து மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கானோர் விழாவில் பங்கேற்க வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதையொட்டி பாதுகாப்பு பணிகளில் 22,000 காவலர்களை ஈடுபடுத்துவது என்று காவல்துறையும் தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகமும் முடிவெடுத்துள்ளன. கும்பகோணம் நகரம் மற்றும் ஒன்றிய பகுதிகளில் 36 இடங்களில் தற்காலிக காவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. பூவிருந்தவல்லி அருகே 92 அடி ராஜகோபுரத்துடன் நிறுவப்பட்டிருக்கும் சித்திபுத்தி சமேத யக்ன விநாயகர் ஆலயத்தின் குடமுழுக்கு விழாவில் திரளானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி அருகே உள்ள குமரன்சாவடியில் அருள்மிகு சித்திபுத்தி சமேத ஸ்ரீ யக்ன விநாயகர் ஆலயம் நிறுவப்பட்டுள்ளது. ஆலயத்தின் சிறப்பாக 7 நிலைகளில் 92 அடி உயரத்திற்கு ராஜகோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. 3 நாட்களுக்கு முன்னர் தொடங்கிய குடமுழுக்கு விழாவிற்கான சிறப்பு பூஜைகள் இன்று 4ஆம் கால யாக பூஜையுடன் குடமுழுக்கு நடைபெற்றது. பாரம்பரிய இசை வாத்தியங்கள் முழங்க கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளானோர் கலந்து கொண்டனர். ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் 23 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். வடகொரியாவின் புதிய செயற்கைக்கோளை ஏவும் திட்டம் கவலை அளிப்பதாக சீன அரசு கருத்து தெரிவித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் வடகொரியா 4வது அணு ஆயுத சோதனையை நடத்தியது. இதையடுத்து நவீன ராக்கெட் மூலம் செயற்கைக்கோள் ஒன்றை விண்ணில் ஏவ அது முயற்சித்து வருகிறது. செயற்கைக்கோள் என்ற போர்வையில் வடகொரியா மீண்டும் அணு ஆயுதம் தாங்கிச் செல்லும் ராக்கெட்டுகளை நவீனப்படுத்த முயல்வதாக பல்வேறு நாடுகள் இதற்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றன. வடகொரியா ராக்கெட்டை தடுக்க ஜப்பான் ராணுவம் நவீன PAC-3 ரக ஏவுகணை தடுப்பு கருவிகளை நிறுவியுள்ளது. இதனிடையே வடகொரியாவின் செயற்கைக்கோள் ஏவும் திட்டம் கவலை அளிப்பதாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் லூகாங் தெரிவித்துள்ளார். வயதுக்குட்பட்டோருக்கான ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் இலங்கை அணியை பாகிஸ்தான் அணி 23 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. மிர்பூரில் நடைபெற்ற போட்டியில் பி பிரிவில் தலா 4 புள்ளிகளுடன் உள்ள இலங்கை பாகிஸ்தான் அணிகள் மோதின. மிர்பூர் ஸ்ரீ பங்களாதேசிய திடலில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை அணியின் கேப்டன் சரித் அசலங்கா பந்துவீச்சை தேர்வு செய்தார். இதையடுத்து முதலில் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. 48.4 ஓவரில் அந்த அணி 212 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. அதிகளவாக ஹசன் மோசின் 86 ரன்கள் எடுத்தார். 213 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு களமிறங்கியுள்ள இலங்கை அணி 46.4 ஓவர்கள் முடிவில் 189 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. 23 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி பி பிரிவு புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பெற்றுள்ளது. Had been dropping and running a lot, and he was looking to do that again. I think it's got. Batsman was happy to walk off. The umpires raised the flag. தேசிய அளவில் மாணவர்களுக்கிடையே நடைபெற்ற கேரம் போட்டியில் தமிழகம் அணி தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. ராமநாதபுரம் தனியார் பொறியியல் கல்லூரி ஒன்றில் 61வது தேசிய அளவிலான பள்ளி மாணவர்களுக்கான கேரம் விளையாட்டுப் போட்டி கடந்த மாதம் 30ஆம் தேதி தொடங்கி 5 நாட்கள் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, குஜராத், தெலுங்கானா, ஜம்மு காஷ்மீர், மத்திய பிரதேசம், ஆந்திரா, புதுச்சேரி உள்ளிட்ட 11 மாநிலங்களைச் சேர்ந்த 259 மாணவ மாணவியர் பங்கேற்றனர். இந்த போட்டிகள் 14, 17 மற்றும் 19 வயது மாணவ மாணவிகளுக்கு 3 பிரிவுகளில் நடைபெற்றது. இந்த நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவியர் பிரிவில் 11 தங்கம் வென்றது. தேசிய அளவிலும் சாம்பியன் பட்டத்தை வென்றது. பரிசளிப்பு விழாவுக்கு முதன்மை கல்வி அலுவலர் ஜெயக்கண்ணு தலைமை வகித்தார். போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா தங்கப்பதக்கமும் சான்றிதழ்களையும் வழங்கினார். நான் தமிழ்நாடுக்காக விளையாடுறேன். போன ஸ்டேட்டுக்கு கலந்துக்கிட்டாங்க. நாங்களும் ஒருத்தவங்க. அதில் நாங்கள் டீம் சாம்பியன்ஷிப் வின்னர், இண்டிவிஜுவல் சிங்கிள்ஸ் தமிழ்நாடு வின்னர். சாம்பியன்ஷிப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் 11 கோல்டு மெடல்ஸ் எல்லாருமே அடிச்சிட்டோம். அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு கோச்சிங் கொடுத்த கோச்சஸ், பேரண்ட்ஸ், டீம் மேனேஜர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிறப்பிக்க முயற்சி. மத்திய அரசு மீது கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. கெயில் திட்டத்திற்கு விவசாயிகளை பாதிக்காமல் மாற்று வழி. திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தல். அரசு ஊழியர்கள் மீது லஞ்ச புகார்கள். தமிழக அரசின் கருத்தை பெற வேண்டுமென புதிய அரசாணை. சோலார் மோசடி டிஜிட்டல் ஆவணங்கள் 2 நாளில் வெளியிடப் போவதாக சரிதா நாயர் தகவல். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.